ஹைடா ஷுகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவன் கிங்ஸ் மேரிட்டும் அத்தை பொண்ணு. நான் ஃபோன் போடுறேன்னு சொன்னேன், எந்த நேரத்தில் சொல்லணும்னோ தெரில, போட முடியல. என்னடா பண்ணுறது, எல்லாம் எல்லாம் நீ பண்ணுற தப்பு, நீ ஏன் இன்னொரு காரணம் பிடிச்சி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க. தெரியுது நான் பண்ணுற தப்பு தான். ஒரு பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்டேன்டா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சாரி. ஓகேடா, ரொம்ப பேச விரும்பல, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து சுஜிக்காக பேசி பிடி சார்கிட்ட வந்து அப்பாலஜி கேட்டிருப்பீங்க. அதை வந்து ஒரு கேங் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து டீஸ் பண்ணியிருப்பா. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ சுஜி தான் அவங்கள அந்த கிளாஸ் ரூமில் இருந்து அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வராடா. கூட்டிகிட்டு வந்துட்டு ஓகே வயன் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாடா. நீங்கள் தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஒருத்தர் வராருடா. அவரை பார்த்துட்டு இவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அவரா மேம் என்ன விஷயம், ஏதாவது இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் புக் எடுத்து அப்படியே நீட்டுறீங்க. அப்போ அவர் தான் அப்படியாங்களா, ஓகே மேம் நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வச்சு அப்படியே கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஸ்கூலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிதுடா. ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணு போகிறாடா. போயிட்டு அந்த கார் டோர் அப்படியே நாட் பண்ணிவிட்டு என்ன என்ன இவ்வளோ நாளாக ஆளையே காணோம், இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாட் பண்ணுறா. அப்போது உள்ளேருந்து ஒரு பர்சன் மேடம் சாரி அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோபமாக வருது. எப்படி எப்படி அவன் இருந்தான், அவன்லாம் நல்ல மனுஷன் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் சாகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து அந்த டிரைவர் தான் ஆமாம் மேம் அப்பா ஒருத்தங்க கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு ஓ அப்படியா, அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. மேம் அது வந்து அப்பா அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் தராங்க. அந்த பொண்ணும் ஒர்க்கா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, செத்தா கூட எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு தான் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பென்ட்ரைவ் மட்டும் வாங்கிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்குள்ளாரே மறுபடியும் வந்துடுறாங்கடா. அந்த காரும் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிடுது. இந்த பக்கம் பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்லாம் போயிருப்பாங்கடா. அதுலேருந்து நம்ம ஜேக்கப்லாம் வராரு. வந்துட்டு ஆரம் ஃபைனலி சக்ஸஸ் ஆகிடுச்சு, பட் நைட்டே நாங்கள் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரமா என்ன ஜேக்கப் சொல்கிற அப்படிங்கிற கேட்குறாரு. ஆமாம் நானும் சுகா அண்ட் வி 3 பேரும் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்லவும் ஆரம் தான் என்ன ஜேக்கப், சரி ஓகே போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நாங்கள் இப்போவே போயிட்டு பேக் பண்ணி வச்சிடறோம், அப்போ தான் நைட் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், வயன் வந்தோன்னா சமாதானப்படுத்தணும் அதெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்ட வந்து நம்ம ஜேக்கப் சொல்கிறாருடா. அப்போ ஜேக்கப் தான் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஆரமா ஜேக்கப் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அவங்க கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாருடா. சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நீங்களும் வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. அன்றைக்கி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேக்கப், சுகா, வி வந்து 3 பேரும் அப்படியே லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது வந்து மற்ற பாய்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ஒரு 3 பேர் தானே நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே ஒயன் உனக்காக தான் வெயிட்டிங் வா இங்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்களாம் இல்லை ஒயன் எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் வந்துடுச்சு, ஒரு ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகிருக்கு, நாங்கள் இப்போது ஃபாரின் போயே ஆகணும், நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. மற்ற பாய்ஸ் எல்லாரையுமே பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா சரி ஓகே பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ஹக் பண்ணி அப்படியே ஃபோர்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இப்போ வி தான் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்றீங்க. அவங்களும் சிரிச்சு அப்படியே போயிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரம் தான் ஒயன் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே ஜின் மடியில் போய் உட்காந்துட்டு நல்லா போச்சு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க லெக்ஸ் எடுத்து ஜேகே மடியில் போடுறீங்க. ஜேகே தான் ஏய் என்னடி அப்படிங்கிற மாதிரி மறைக்கிறாரு. நீங்களா என்ன எதுக்கு இப்போ மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் மடியில் உட்காந்துட்டு என் மடியில் காலை போடுற,
ஒழுங்கு மரியாதையா அவன் மேலேயே காலை போடு, என் மேலே போட்ட காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்களா ஆத்தி காலை வெட்டுவியா, என்னடா அது வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த காலை அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஜேகே தான் அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருடா. நீங்கள் தான் எங்கே இன்னொருத்தரை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறீங்க. வாரம் தான், யாரடி தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யாரை தேடுறேண்ணா, என் புருஷனை தான், எங்கே அவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனா, அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அங்கே எங்கேயுமே இல்லை அவர். அப்போ வந்து நீங்கள் தான், சரி ஓகே நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கேயும் இல்லை. எங்கே போனார் இவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அந்த இதுலேயே இல்லை, அந்த வீட்லேயே இல்லைடா. நீங்கள் இருந்துட்டு ஆரம் இவரே எங்கே போனார், என்கிட்ட சொல்லாமல் கூட எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லாமல் எங்கே போக போகிறான், இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்களா எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டத்துக்கு வர்றீங்கடா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே இந்த ஃப்ளவர்ஸ் நடுவில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்களா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை எவ்வளோ நேரமாக தேடுறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் தான் ஒன்றுமே பேசல, உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கா ஆ ம் ம் ஜிம்மி ஜிமின் ஒரு நிமிஷம் என்ன என்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா கொடுத்தேன், ஏன் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா இது சும்மா கொடுத்தீங்களா மாமா, என்ன மாமா ஆச்சு உனக்கு, எதுக்கு இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கா, எதுக்கு இப்போ என்னை பிடிச்சி கிஸ் பண்ண கேட்டால் சும்மா கிஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், ஏதாவது மேட்ரா, ஏதாவது பர்சனலாக ஏதாவது நடந்துச்சா, உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அடச்சை, ஒரு மனுஷன் வந்து தனியாக உட்காரக்கூடாதா, இதெல்லாம் ஓவர் அல்ல உனக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியா, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களா ஓ அப்படியா, சரி ஓகே மாமா, இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து இன்றைக்கி ஸ்கூலில் என்னென்ன நடந்ததோ, சுஜி கிட்ட நீங்கள் பேசினது, அந்த ப்ரொஃபஸரை பார்த்தது, அவரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறீங்க. எல்லாத்தையுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் கேட்டே இருக்காருடா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு ஜிமின் ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாரு. நீங்களா என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதை போட்டு பாரு வேணா அப்படிங்கிறாரு. நீங்களா சரி ஓகே, ஆனால் என்கிட்ட லேப்டாப் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி வா என் ரூமுக்கு போகலாம், அங்கே லேப்டாப் இருக்குல்ல, நீ அதில் போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் தான் அவர் ஃபேஸ் ஏதோ டல்லாக இருக்குது, ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருக்குது. நீங்களா அப்படியே விளையாடிட்டே போகிறீங்கடா, ஜிமினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி விளையாடிட்டே போயிட்டுருக்கீங்க. அவரோட ரூம்குள்ளே போயிட்டு ஒயன் நீ போட்டு பாரு, நான் கீழே போயிட்டு ஆரம்பிக்கிட்ட ஏதாவது ஒர்க் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா மாமா நான் மட்டுமா, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கலாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு, ஆனால் நீங்கள் கூட இருங்களேன், என்ன கூட இருக்க மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது ஜிமின் தான் ஒயன் ப்ளீஸ் நீ தனியாக போட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கீழே வந்துடுறாரு. நீங்களா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த பென்ட்ரைவை வந்து அந்த லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கீழே இறங்கி வராரு. அவரை பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஆரம் நம்ம ஜேகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிமின் தான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போது ஆரம் தான் சரி ஓகே, இன்னும் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு தான் வெளிச்சம், அவரே பார்த்துக்கிட்டோம், பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமே ரொம்பவே பயப்படுறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே போயிட்டு அந்த சோஃபாவில் டென்ஷனாக உட்காந்துட்ருக்காருடா. நீங்களா மேலே வந்து அந்த லேப்டாப்லாம் ஆன் பண்ணி அதை பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதில் ஒரு வீடியோ மாதிரி தாண்டா இருக்குது, அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க. நம்ம 7 பாய்ஸும் வந்து பேசியிருக்காங்க, அதை ஃபுல்லாகவே நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 2 days ஆஃப்டர் நம்ம பாய்ஸ்லாம் ஃபாரின் போயிருப்பாங்கள்ல 3 பேர், அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து சவுத் கொரியாவில் வந்துடுறாங்கடா. வந்துட்டு அப்படி நேராக வீட்டுக்கு தான் வராங்க அவங்கள பார்க்கறக்காக. நீங்கள் வீட்டில் இல்லை. அதை வந்து அவங்க பார்த்துட்டு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்குறாரு. வி தான் கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க, அதான் வீட்லேயே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வி சொல்லிகிட்ருக்காருடா. அப்போது சுகா தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் போயிருக்கணும்டா, டைம் பாரு, 10:30 ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
இருக்கும். பட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாரி நம்ம ஜேக்கப் வந்து சொல்லிட்டுருக்காருடா. அப்போ வி தான் சரி ஓகே ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு அவங்க நேரா ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆரம், ஜின், ஜேகே, ஜிமின்லாம் அப்படியே டென்ஷனா உட்காந்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு, "டேய் என்னடா ஆச்சு? 2 நாளா யாரும் ஃபோன் கால் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க போன வேலை முடிஞ்சா தானடா சீக்கிரம் வர முடியும். எங்களுக்கும் வேலை பெண்டு நிமித்திட்டாங்கங்க. ஐயோ! அவ்வளோ சீக்கிரம் வரலான்னா அதுவும் முடியல. 2 டேஸா மார்னிங் அண்ட் நைட் முடியல. எவ்வளோ டென்ஷனா வேலை பார்த்தேன் தெரியுமா? அவ என்ன சொன்னா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாளா?" அப்படிங்கிற மாரி வி கேட்குறாரு. ஆரம் தான் அவ்வளோ டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் வி தான் இப்போ அவளுக்கு பொறுமை தாங்கலை. "இப்போ என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ அந்த ஜின் தான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாருடா. 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் தான் அந்த வீடியோ வந்து போட்டு பார்க்குறீங்க. அதில் வந்து ஒன்றுமே இருக்காதுடா. நம்ம ஷாமா இருக்கால்ல, அவள் வந்து லவ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நம்ம 7 பாய்ஸும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ சிப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து உன்னை மேரேஜ் பண்ணக்கப்புறம் அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்களுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கேட்டிருப்பீங்கடா. கேட்டுட்டு பாய்ஸ் கூட நீங்கள் அதுக்கப்புறம் பேசியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜிமின் ரூம்லேருந்து எந்திரிச்சு உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. கையும் ஓடி இருக்காது, கால் ஓடி இருக்காது. அப்படியே வந்தால் நீங்கள் சோகமாகவே உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்கடா. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அப்படி காலெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ரொம்ப நேரம் ஆகியும் நீங்கள் கீழே வந்திருக்க மாட்டீங்க. பாய்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, "என்னடா ஆச்சு? பயமாக இருக்குடா. என்னை தனியாக விடுறது அவ்வளோ சேஃப் இல்லைன்னு தோணுது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே தான், "நான் போய் பார்த்துட்டு வரட்டா ஆரம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போயிட்டு வா, எங்களுக்கு மேலே வரவே பயமாக இருக்குடா" அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லிகிட்ருக்காரு. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேகே தான் மேலே வராரு. மேலே வந்துட்டு பார்க்குறாரு. எந்த ரூம்லேயுமே நீங்கள் இல்லை. எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "ஒரு வேளை அவள் ரூமுக்கு போயிருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஓப்பன் பண்ண முடியலடா. அவரும் வந்து நாட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே எந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோ டியரி ஐஸோட வந்து ஓப்பன் பண்ணுறீங்கடா. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் ஜின் தான் அப்படியே போயிட்டு நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு, "ஏன்டா நான் தான் சொன்னேன் இல்லைடா, அவன் சொல்கிறான்னு கொடுத்துட்டு ஏன்டா ஐயோ எனக்கு டென்ஷன் ஏற்றி விடுற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான், "ஜின் யாரும் வந்து சொல்கிறது நாமளே சொல்லிடலாம். இது நாம் தப்பு தான் செஞ்சோம். அதுக்கு தான் மன்னிப்பு தானே கேட்டிருக்கோம். இதில் என்ன இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. இப்போ ஜின் தான், "டேய் அதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. இப்போ பார்த்துருக்கலாம். ஏன்டா அவசரப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பியும் ஜின்னையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காரா. ஜிமின் தான், "டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜின். கம்முன்னு இரு ஜின். அவன் தான் போயிருக்கான்ல, பேசிட்டு வரட்டும். வெயிட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இன்னும் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிருக்கும். நான் ஜேகே கீழேயே வரல. இந்த பக்கம் ஆரம்கா டென்ஷன் ஆகுது. என்னடா பண்ணுறான் இவன்? என்ன நடக்குதுன்னு அவள் சமாதானம் ஆனாலா இல்லையான்னு கூட ஒரு மெசேஜாவது போடலாம்ல. என்ன இவன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா பண்ணுறது? மேலே போய் பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் தான், "போயிடலாம் அங்கே எனக்கும் டென்ஷன் தலைக்கேறுது. என்னால் முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஆரம் சொல்லிட்டு எல்லாம் மேலே வராங்க. வந்து பார்த்தா அவங்க வந்து உங்கள் ரூமுக்கு தான்டா வராங்க. ஏன்னா ஜேகே தான் எல்லா ரூமையும் பார்த்துட்டு நீங்கள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து ஜின் தான், "அவளோட ரூமில் போய் பாருடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருடா. அதனால் உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. வந்துட்டு அப்படியே டோரை பார்க்குறாங்க. ஓப்பனில் தான் இருக்குது. "என்னடா ஓப்பனில் இருக்க? போகலாமா வேண்டாமா? 2 பேரும் பேசிட்டு தானே இருப்பாங்க" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரமாக பார்த்து முறைச்சிட்டு, "இருக்கிற நிலமை என்ன? நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு. அப்போது ஜிமின் தான், "அதெல்லாம் ஆரம் ஒரு வேளை சமாதானப்படுத்துகிறேங்கிற பேரில் நம்ம ஜேகே" அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. "வேண்டாம் ஜிமின், என்கிட்ட வழக்கம் போல் திட்டு வாங்கிறாத, வா கம்முனு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருடா. போய் பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே ஜிகேவை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமினா, "நான் தான் சொன்னேன்ல, அவன் அனுப்புனா அப்படித்தான் இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஒரு லுக்கு விடுறாரு. இந்த பக்கம் ஆரமா, "ஐயோ ஜேகேவை நம்பி நான் சொல்லிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வைக்கிறாரு. இந்த பக்கம் நீங்களா அவங்க 3 பேரையும் பார்த்தோன்னா ஜேகே விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே தான், "ஹே எங்கே போகிற?" அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறாருடா. நீங்களா அப்படியே தள்ளி நின்றுட்டு, "உங்களுக்குலாம் இப்போ தான் வர டைம் கிடச்சிதா?" அப்படிங்கிற மாதிரி 3 பேரையும் வந்து முறைக்கிறீங்க. அவங்க 3 பேரும், "அது இல்லை ஒயன்" அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்கடா. நீங்களா, என்ன என்ன அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க.
அப்போ ஜின் தான் ஒயன் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான் அப்படியே பார்த்து நம்ம லைட்டாக சிரிச்சிட்ருக்காருடா. அவர்னால சிரிப்பை அடக்க முடியல. லைட்டாக சிரிப்பு வந்து வந்து போயிட்டுருக்கு. அதை வந்து ஜிம்மின் நோட் பண்ணுறாரு. என்னது இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் நோட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஆரம்க்கும் ஜின்னுக்கும் அது தெரியல. அவங்க 2 பேரும் வந்து அவங்கள பார்த்து அப்படியே ரொம்ப பயந்து போய் பம்மிட்டு பேசுவாங்கடா. ஒரு மாதிரி அப்படியே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா ஒரு கட்டத்தில் சிரிச்சிடுறீங்க. ஐயோ அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரின்னு சிரிக்கிறீங்க. இந்த பக்கம் நீங்களும் ஜேகேவும் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஒயன் உனக்கு உனக்கு இந்த மாதிரி கோவம் இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா கோவமா எனக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏய் நாங்கள் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு எங்கள் மேலே உனக்கு கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ மாமா நான் என்னத்தான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ என்னை தாங்கன்னு தாங்குறீங்க. என்னை எப்படிலாம் பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துடுவேனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது நம்ம ஜின் தான் அப்போது உனக்கு கோவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. கோவம்லாம் இருந்துச்சு தான். எங்கள் மாமா மனசில் நான் ஃபஸ்ட்டு இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு கோவம் இருந்துச்சு தான். ஆனால் இருந்தாலும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி தானே. அதில் தான் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்களே, என்னை பார்க்குறக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவளை லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் உண்மையான லவ் என்னென்னு புரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்கள. அதனால தான் அதெல்லாம் நான் மறந்துட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாம் போகட்டும். எனக்கு ஃபீலிங் இருந்தது. அதனால தான் அழுதுகிட்ருந்தேன். கரெக்டாக ஜிகே மாமா வேறு வந்தாரா. அவரை வந்து அப்படி சமாதானப்படுத்தினாரா. நானும் சமாதானம் ஆகிட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் இது சமாதானப்படுத்தினா நீ சமாதானம் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா ஆமாம் பின்ன எவ்வளோ நேரம் கோவமாக இருக்கிறது எங்கள் மாமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரையும் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஆரன் தான் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அட பாவி அப்போ 2 மணி நேரமாக என்னடா பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து கோவமாக முறைக்கிறாரு. நீங்களா ஜிமினை பார்த்துட்டு மாமா என்ன முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக பவுட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் தான் உன்னை முறைக்கலடி தங்கம், அதோ இவனை தான் முறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவை அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாருடா. அப்போது எல்லாத்தையும் முடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா மாமா என்ன பேச்சு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே சாப்பிட்ருப்பாங்கடா. எல்லாம் சமாதானமாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பாய்ஸ்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேஹோப்லாம் அப்போ தான் மூச்சு வருது. அப்பாடி அப்போ அவளுக்கு வந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆனால் வீட்டில் ஒயன் இல்லையேடா எங்கடா போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏய் அவள் ஸ்கூல் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொல்கிறாருடா. இந்த பக்கம் சுகா தான் நான் தான் அப்போவே சொன்னேன்ல ஒயனுக்கு தெரிஞ்சால் பெரிய விஷயம்லாம் ஆகாதுன்னு. நீ எல்லோரும் தான் பயந்துட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள் அவளே புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேலே யார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாருடா. அப்போ வந்து வீதா அப்போ சரி நான் போயிட்டு என் குட்டி மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அப்போ தான் டீ அவள் ஸ்கூலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. ஹயாங் அதை நான் பார்த்துக்கிறேன் 2 டேஸும் நம்மளை பார்க்கவே இல்லை. நான் போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா பேசுகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிகே தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியாத ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் வந்து அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ தான் ஜின் நோட் பண்ணுறாரு அங்கே ஜிமின் இல்லை. இவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேபின் வந்து சுற்றி பார்க்குறாருடா. எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எங்கேயுமே இல்லை. அப்போ கிட்ட தான் நீ ஏதாவது ஜிம்மினுக்கு ஒர்க் கொடுத்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லையே நானும் ஒன்று கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாருடா. அப்போது ஜேக்கப்க்கு வந்து ஒரு கால் வருது. அவர் அந்த கால் எடுத்துகிட்டு அப்படியே பேச போகிறாருடா. அதாவது அந்த கம்பெனிலேயே ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு பேச போகிறாரு. அந்த ஃபோன் காலில் வந்து ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க ஜேஹோப் தான் ஏய் என்ன அவ்வளோ தில் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகா அங்கே வந்து என்ட்ரு ஆகுறாரு. அந்த பால்கனிக்கு வந்து என்ட்ரு ஆகுறாரு. அப்போது ஜேஹோப்பை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. அதுவா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜேஹோப் தான் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஃபோன் கால் கட் பண்ணிடுறாருடா. கட் பண்ணிவிட்டு திரும்பி சுகாவை பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே வந்து உள்ளே வராங்கடா. கம்பெனிக்குள்ளே வராங்க. ரொம்ப கோவமாக வராங்க. இந்த பக்கம் ஜின் ஜேகேலாம் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கடா. அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு
ஓகே பாய்ஸ், நம்மளுக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாரு ஜெய்ஹோப். அப்போது எல்லாருமே நிமிர்ந்து பார்க்குறாங்க, 3 பேருமே நிமிர்ந்து பார்க்குறாங்கடா. பார்த்தா அவங்க வந்து ஸோ ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து வந்தார்லடா, அவரோட கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அவர் வர வரையில் ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து மாட்டியிருப்பாருடா. ஐயோ, நான் வாயினை பார்க்க போகும்போது தான் இப்படி மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படி தலையில் கை வச்சிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கார் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து விழுகுறாப்படி. அதாவது ஒரு அடிச்சா அப்படியே ரத்த காயெல்லாம் ஆகி விழுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு பொண்ணு வந்து விழுகுறா. அத பார்த்துட்டு, "ஏ என்னம்மா? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு வந்து அந்த கார்ல மோதி கீழ விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறா. அவளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் ஒரு அல்லக்கைங்களா இருப்பாங்கடா. அந்த மாரி 10 பெர்சன் வந்து தொரத்துறாங்க அந்த பொண்ண. அப்போ அவங்கள பார்த்துட்டு, "யார் இவனுங்க? ஒரு பொண்ண போய் இப்படி நடு ரோட்ல பட்ட பகல்ல எப்படியா தொரத்துவாங்க?" அப்படிங்கிற மாரி அந்த காரை விட்டு இறங்கி, அவர் வந்து அந்த பின்னாடி தொரத்திட்டு போவாங்கடா, அவங்கள வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரா அடிச்சு போட்டுட்டு, அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போறாருடா. அந்த பொண்ணா அப்படியே மயக்க போடுற ஸ்டேஜில இருக்கா. அவ்வளோ பிளட்டு போயிருக்கு அவளுக்கு. அவரோட தோல்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆசிட்லாம் பட்ட மாரி இருக்கு. அத வந்து பார்த்துட்டு, "ஏய் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் என் கூட வாங்களேன், ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. அவங்களாம், "ச சார் நீங்க நீங்க" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா. "இங்க பாருங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க." "என்ன உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி அவங்க ஃபேஸ வந்து பிடிக்க வராரு. பார்த்தா வீக்கே அவ்வளோ பயமா இருக்கு அவங்க ஃபேஸ் பார்க்கறக்கு. அந்த பொண்ணு தான், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்." அப்படிங்கிற மாரி சொல்றா. தான், "எதா இருந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாருடா. போற வழி பார்த்தீங்கன்னா, வந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. அவரு அந்த ஃபோன பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா, அது வந்து தலைகீழா, அதாவது கவுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு கார்ல வச்சிருக்காரு. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டுருக்காரு. யார்றா இப்படி ஃபோன் பண்றது? ஐயோ! இந்த பொண்ணு வேற இப்படி இருக்கா. நம்ம மெதுவா போனா முடியாது. நம்ம முதல்ல அட்மிட் பண்ணிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட சொல்லி, போலீஸ் கேஸ்லாம் நான் குடுத்துக்கிறேன். இந்த பொண்ண முதல்ல காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பொண்ண அட்மிஷன் போடுறாங்கடா. அந்த பொண்ணா பார்த்து கை நீட்டுறா. அப்படிங்கிற மாரி கூப்பிடுறா. "வியா? என் பேரு எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணையே பார்க்குறாரு. அந்த பொண்ணா கையிலேயே வந்து ஏதோ செய்கை காமிக்கிறாடா. புரியல. "என்ன என்ன சொன்னா இவ?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து கரெக்ட்டா அந்த ஐசியூ வார்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்கடா. டாக்டர் தான் அந்த பொண்ணுக்கு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் தான், "அந்த பொண்ணு என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் கால் வந்துட்டே இருந்ததுல்லடா. அத பார்த்துட்டு அப்படியே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அப்படியே காதுல வைக்கிறாரு. அந்த பக்கம் இருந்து தான் அப்படியே கத்துறாரு. "ஏன்டா எத்தன தடவ ஃபோன் பண்றது? நீ எல்லாம் செத்துட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த பக்கம் தான், "ஜின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜின். இங்க ரோட்ல நான் வரும்போது." அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வர்றாருடா. அப்போ தான், "பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நீ இந்த பிளேஸ்க்கு வா. நான் உனக்கு ஜிபிஎஸ் அனுப்பியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாருடா. ஒரு இது அந்த அதாவது ரூட் மேப் வந்து அனுப்பியிருக்கேன். அதுக்கு வந்து நீ ட்ராக் பண்ணி வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு என்னமோ சொல்ல வந்தா, ஜின் வேற வர சொல்றான். போலாமா? வேண்டாமா? ஐயோ! சரி ஓகே. முதல்ல இத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு உள்ள போயிருப்பார்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பாள்ல. அவ வந்து உள்ள போயிட்டு அந்த ஐசியூ வார்டுல டாக்டர்கிட்ட பேச வரா. அந்த டாக்டரா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு?" அப்படிங்கிற மாரி அவளோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு. அவளோட கண்ணுல பார்த்தீங்கன்னா, அந்த குண்டூசி மாரி இருக்குல்லடா, ஒரு கண்ல மட்டும், அதாவது லெஃப்ட் சைட் கண்ல குண்டூசி வச்சு அப்படியே குத்திருக்காங்க. அந்த ஐப்ரோ ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே குத்தி குத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, "ஐயோ! இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. யாரு இப்படி பண்ணது? ஷோ கடவுளே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அத வந்து ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க. ஓகே. நான் கேட்குறேன். எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு பிபி ஏறுச்சு அப்படின்னா நீங்க அன்கான்ஷியஸ் போயிருவீங்க." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டுருக்காரு. அந்த பொண்ணு தான் ஒரு விஷயம் சொல்றாடா டாக்டர் கிட்ட. ஓகே டாக்டர் நான் காம் டவுன் ஆகுறேன். ப்ளீஸ் நான் இத மட்டும் கிட்ட சொல்லிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. அந்த டாக்டருக்கு வந்து அவ்ளோ ஒரு ஷாக் ஆகுது. "என்ன என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த பொண்ணு தான், "ப்ளீஸ் சொல்லுங்க. உடனே கிட்ட சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றா. அந்த டாக்டர் தான், நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அந்த கேபின விட்டு வெளியில வராரு பாருங்க. கரெக்ட்டா அந்த டாக்டர வந்து ஒரு பெர்சன் அப்படியே குத்திர்றாங்க.
குத்திட்டு என்ன அவளை காப்பாற்றிட்டா உண்மையை போய் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே தலையை வந்து நாட் பண்ணிவிட்டு அந்த டாக்டரை பார்த்துட்ருக்காங்க. அந்த டாக்டருக்கு வந்து கண்ணெல்லாம் அவ்வளோ வியர்ட் ஆகுது. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே மூச்சு வாங்குறாருடா. அப்போ வந்து அந்த ஆப்போசிட்டில் நிற்கிறாங்கடா ஒரு பர்சன் வந்து குத்தினாங்கள்ல அந்த பர்சன் தான், டாக்டர் உன்னோட வேலை முடிஞ்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை நான் அவள் இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வந்து அந்த பர்சன் தான், ஓ அப்படியா, அவள் இருக்கிறதுக்கு இல்லாமல் போயிடுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்கடா. உள்ளே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இங்கே அவங்க வந்து அந்த கேபின் ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே ஒரு பேஷண்ட் இருந்த மாதிரியே தெரில. எங்கே போனா இவ அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அப்படியே வெளியில் வராரு. அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வராருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். சூன் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன்டா. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பாய். லேட்டாக போட்டதுக்கு சாரி. பாய்.